ஹே ஆல் வெல்கம் டு ஸ்வெகஸ்ட் டிசைன் சென்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி நீடில்ஸில் எப்படி நம்ம த்ரெட்டு வந்து ட்விஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அயன் நீடில் த்ரெட் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அயன் நீடிலோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் நீடில் ராவாக அப்படியே தெரியும் நமக்கு. அதாவது மேலே எதுவுமே பெயிண்ட் எதுவுமே அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொரு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு சிங்கிள் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு கொஞ்சம் நாள் யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் பெயிண்ட் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்கள் ஒரு 8 hours அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சீக்கிரம் இது ரிமூவ் ஆகிடும். சிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி டேரெக்டாக அயன் இருக்கிறது வந்து செட் ஆகாது. சிலரோட ஸ்கின் டைப் வந்து செட் ஆகாது இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி லைட்டாக பெயிண்ட் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீடில் வந்துட்டு சீக்கிரம் துரு பிடிக்காது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அயன் நீடில்ஸை நம்ம டேரெக்டாக இப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளோட இந்த ப்ரெஷர் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்னா நம்மளோட கையில் மார்க்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ சீக்கிரம் வந்து பெயின் ஆகும். நம்மளால் ரொம்ப நேரம் வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஒரு 8 hours நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீடில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது டேரெக்டாக நம்ம ஷாப்லேருந்து வாங்கி அப்படியே நம்ம இந்த நீடில் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப நேரம்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த பெயின் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலே வந்துட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணுவோம். அதாவது த்ரெட் வந்து ட்விஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப பெயின் நமக்கு ஜாஸ்தி இருக்காது. இந்த த்ரெட் ட்விஸ்டிங் வந்துட்டு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் கார்டை நம்ம அப்ளை பண்ணி ட்விஸ்ட் பண்ணுவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சூயிங் த்ரெட் அப்ளை பண்ணி நம்ம ட்விஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பைப்பிங் கார்டு அப்ளை பண்ணி எப்படி ட்விஸ்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். அதாவது எப்படி ட்விஸ்ட் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த த்ரெட் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த நீடில் ட்விஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த நீடில் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஃபெவிகாலோ இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ 2ல் எந்த கம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணலை, ஃபெவிகால் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபெவிகால் எடுத்துகிட்டு நீங்கள் பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கோங்க எப்பவும் போல். அதாவது நம்ம லோடிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த பைப்பிங் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபெவிகால் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம இப்போது இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற பிளேஸ், ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச்சஸ்லாம் பண்ணுவோம். இந்த பிளேஸில் தான் வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இதோட எட்ஜ் இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த பிளேஸ்லேருந்து தான் நம்ம வந்துட்டு பண்ணணும் ட்விஸ்ட் பண்ணும்போது. அதாவது இந்த மாதிரி 2 inch லென்த் இருக்க நீடில்ஸில். இதே இந்த மாதிரி நீடில்ஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளேஸில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த பிளேஸ்லேருந்து ஒரு 1 inch கேப்பில் நமக்கு இந்த நீடிலோட திக்னஸ் வந்து அதிகமாகும். ஸோ இந்த பிளேஸ்லேருந்து தான் நம்ம ட்விஸ்ட் பண்ணிட்டு வரணும். கீழே இருந்தால் மேலே ட்விஸ்ட் பண்ணணும், மேலேருந்து ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது இங்கேருந்து நம்ம இந்த எண்டுக்கு கொண்டு வரக்கூடாது. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணணும். ஏன் நம்ம இங்கேருந்து இப்படி வரக்கூடாதுன்னா இங்கே வந்து நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பிளேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த நாட் வந்து சம்டைம்ஸ் ரிமூவ் ஆக சான்ஸ் இருக்குது. நம்ம இதே மேலே பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே வந்து நம்ம டச் பண்ண மாட்டோம். ஸோ நாட் வந்து ரிமூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த 2 inch நீடில் எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பைப்பிங் கார்டில் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நீங்கள் சின்ன பைப்பிங் கார்டு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது பைப்பிங் கார்டோட சைஸ் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம ஃபேப்ரிக் க்ளூ இது மேலே லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லுமே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது, லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். லைட்டாக ஒரு half inch நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும். எடுத்தது நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா? இந்த பைப்பிங் த்ரெட் என்ன பண்ணணும்னா நம்ம இப்படி வச்சு ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. பைப்பிங் த்ரெட்டை இப்படி நம்ம வைக்கணும். ஓகே, ஸோ இப்படி வச்சுட்டு கொஞ்சமாக இந்த த்ரெட் வந்துட்டு நீடிலுக்கு மேலே வந்து போகிற மாதிரி இருக்கணும். அதாவது இப்படி இருக்கணும். ரொம்ப ஜாஸ்தி வைக்க வேண்டாம். ஒரு 1.5 inch இல்லைன்னா ஒரு 1 inchக்கு நீங்கள் வச்சிங்கனாலே ஓகே தான். கரெக்டாக இப்படி வச்சுட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிக்கணும். ஓகே, லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீடிலும் இந்த த்ரெட்டும் வந்து எங்கேயும் மிஸ் ஆகாது. கரெக்டாக ஒரே இடத்துல ஈவனாக நிற்கும். ஸோ இப்போது இந்த கம் அப்ளை பண்ணியிருக்கோம்லே கரெக்டாக அந்த திக்னஸ் அதிகமாகும் இல்லையா? அந்த பிளேஸில் நம்ம ட்விஸ்ட் பண்ணணும். லைட்டாக தான் ட்விஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்னும் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்ம ட்விஸ்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் அகைன் இன்னொரு டைம் ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டைட்டாக நல்லா இழுக்கணும். இந்த த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கணும்.
இந்த த்ரெட்டே விட்டுறக்கூடாது. இந்த த்ரெட்டே பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் இங்கே இழுக்கும்போது இங்கே வந்துட்டு லூஸ் ஆகாது. இப்போ நீங்கள் இங்கே இழுக்கும்போது இதை லூஸாக பிடிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால் பிடிக்கும்போது கரெக்டாக கேர்ஃபுல்லாக நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த பிளேஸில் பிடிச்சிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரி தெரியும். ஏன்னா கீழே இருக்கிறது நமக்கு க்ரிப் இல்லை இல்லையா? ஸோ அதனால் இது கொஞ்சம் ரிமூவ் ஆகி வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் லூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக நின்றுக்கும். ஸோ ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நல்லா இந்த ரொட்டேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை நல்லா நம்ம பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டை இழுக்கணும். நல்லா இதை பிடிச்சிட்டு இழுக்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் லூஸாக ட்விஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு நல்லா டைட்டன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா அங்கங்கே அப்படியே யூஸ் பண்ண கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். ட்விஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக பண்ணிட்டு வரணும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அப் அண்ட் டவுனாக பண்ணிடக்கூடாது. அதாவது இப்போ ஒரு இடத்துல வந்து லூஸாகவும் ஒரு இடத்துல வந்து டைட்டாகவும் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிடக்கூடாது. கேப் வந்துட்டு ஈவனாக கேப் வரணும். இப்போ இந்த ஒரு லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இடையில கேப் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரியே ஃபுல்லாக அந்த எண்ட் வரைக்கும் நமக்கு சேம் அதே மாதிரி கொண்டு போகணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். ப்ளஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எதுவும் த்ரெட் வந்து லூஸும் ஆகாது. இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா லைட்டாக இப்படியே ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். நான் ரொம்பவுமே ஸ்லோவாக தான் பண்ணுறேன். ஏன்னா பிகினருக்கு அப்போ தான் புரியுன்றதுக்காக. உங்களுக்கு இதை ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பீடப் பண்ணி கூட வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம கம் அப்ளை பண்ண ஏரியா வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அகெயின் நம்ம கம் அப்ளை பண்ணுறோம். இந்த த்ரெட் வந்து நீங்கள் ஃபுல்லாக கொண்டு வரணும்லாம் கிடையாது. ஒரு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிடலாம். அகைன் நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஈஸி தான் இது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கும். த்ரெட் வந்து கரெக்டாக க்ரிப்பாகவே இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒரு 2-3 நீடில் நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். ஸ்வெட்டிங் அந்த நீடில் யூஸ் பண்ணும்போது ஸ்வெட்டிங் ஆகும் இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மெத்தட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிட்டு வரணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு நம்ம விட்டுருக்கோம் இல்லையா? எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்துட்டு மூவ் ஆகக்கூடாது. கரெக்டாக இந்த லைன்னா இது மேலேயே தான் வரணும். சம்டைம்ஸ் இந்த இடத்துல வரும். சம்டைம்ஸ் இப்படி டேர்ன் ஆகி இந்த சைடில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. அப்போ வந்ததுன்னா உங்களுக்கு ஈவனாக வராது. ஓகே, ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அகைன் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா ட்விஸ்ட் பண்ணும்போது இந்த த்ரெட்டும் லைட்டாக அப்படி மூவ் ஆகும். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 3/4 இன்ச் வந்ததுக்கப்புறமா நீங்கள் த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். அதாவது நம்ம இந்த ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வரோம் இல்லையா? இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீடலோட எட்ஜுக்கு வந்துட்டோம். அதாவது லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் நீங்கள் விட்டுக்கலாம். 1/2 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம நாட் போட போகிறோம். நாட் போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் மேக் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் மேக் பண்ணிவிட்டு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் மேக் பண்ணிவிட்டு இந்த எண்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த எண்டை வந்துட்டு இந்த சர்க்கிள் உள்ளே விட்டு எடுக்கணும். ஜஸ்ட் ஒரு நார்மல் நாட்டிங் மாதிரி தான். நாட்டிங் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சர்க்கிள் இருக்குது இல்லையா? ஸோ இந்த சர்க்கிளை இந்த நீடலோட எட்ஜில் நம்ம உள்ளே விட்டு எடுக்கிறோம்.
ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து நாட் ஆகும். ஓகே. ஸோ நீங்கள் இதே மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு 3 டைம்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விடுற கேப்பை பொறுத்து பண்ணிக்கணும். ஆனால் கொஞ்சம் டைட்டாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் நம்ம கம் அப்ளை பண்ணணும். கீழே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு விடக்கூடாது. அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த க்ரிப்பாக நிற்கும். ஸோ நம்ம இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் விட்டுறணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இந்த நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக இப்படி பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம ட்விஸ்ட் பண்ணியிருக்க த்ரெட் வந்து சம்டைம்ஸ் ரிமூவ் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம செக்யூர் பண்ணிடணும். இந்த மாதிரி த்ரெட் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருக்கும்போது நிறைய பேர்த்துக்கு வந்து சீக்கிரம் ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே குயிக்காக வந்துட்டு அழுக்காயிடும். ஸோ மேலே இருக்கிறதுலே நமக்கு அழுக்காயிருக்கும். அந்த த்ரெட் வந்து சீக்கிரம் வந்து பழசான மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் நீடில் வந்துட்டு லைஃப் முடிகிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண கிடையாது. அந்த மாதிரி அழுக்காயிடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு நீடில் மேலே இருக்க இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு நீங்கள் ரீட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைஜீன் வைஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். நீங்கள் இது மாதிரி நிறைய கம் அப்ளை பண்ணாட்டியும் கம்மியாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்துட்டு கம் வந்துட்டு மேலே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிக்கி ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்துட்டு சிலருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிகாலை விட ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் அது கூட இல்லைன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிஃபோர் யூஸ் பண்ண நீடலுக்கும் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற நீடலுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் இருக்குது தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஜஸ்ட் நீடில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி திக்னஸ் கம்மியாக இருக்குது. இந்த அப் அண்ட் டவுன் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது எல்லா சைடுமே ஈவனாக இருக்கும். இப்போ இது மேலே போயிடுச்சு அப்படின்றதுனால நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. இதே கீழே இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ இந்த நீடில் எப்படி நம்ம ட்விஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா நீடில்ஸ்லையும் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.